வணக்கம். நீங்க ஒருவேளை பிரெக்னென்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு டெஸ்ட் பத்தி தான் நாம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போறோம். இது உங்க பிரெக்னன்சி பயணத்துல ஒரு முக்கியமான வழிகாட்டி. பிரெக்னன்சி டைம்ல இந்த சுகர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அத பத்தி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். நம்ம இந்தியாவுல இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்கு. அது பேரு தான் டிப்ஸி டெஸ்ட். அப்படின்னா என்ன, அது ஏன் அவ்வளோ முக்கியம்? வாங்க பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த டிப்ஸி டெஸ்ட் ஏன் இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷலா டிசைன் பண்ணாங்கன்னு பார்ப்போம். மற்ற சுகர் டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள போலாம். பாருங்க, இந்த டிப்ஸி டெஸ்ட்ங்கிறது மத்த சுகர் டெஸ்ட் மாதிரி கிடையாது. இது நம்ம இந்திய பெண்களோட உடல் அமைப்பு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா இந்திய பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இந்த டெஸ்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே என்ன தெரியுமா? நீங்க ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, நீங்க கடைசியா எப்போ சாப்பிட்டீங்கன்னு எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நாள்ல எந்த டைம்ல வேணும்னாலும் நேரா கிளினிக் போய் இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, இது பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு எவ்வளவு பெரிய வசதி. சரி, இப்போ இந்த டெஸ்ட்டை எப்படி எடுப்பாங்கன்னு பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னதும் ஐயோ ஏதோ பெருசா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. உண்மையில இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். அதனால எந்த டென்ஷனும் வேண்டாம். மொத்தமே 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு 75 கிராம் குளுக்கோஸ் கலந்த தண்ணியை குடிக்க கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு கரெக்டா 2 மணி நேரம் நீங்க அங்கேயே கிளினிக்ல அமைதியா ரெஸ்ட் எடுக்கணும். 2 மணி நேரம் கழிச்சதும் உங்க கையிலிருந்து ஒரே ஒரு தடவை பிளட் சாம்பிள் எடுப்பாங்க. அவ்வளவுதான், டெஸ்ட் முடிஞ்சது. சரி, இந்த டெஸ்ட்டை இன்னும் ஈஸியாக்க சில டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சிலருக்கு அந்த குளுக்கோஸ் தண்ணியை குடிச்சா கொஞ்சம் குமட்டல் மாதிரி வரும். அப்படி இருந்துச்சுன்னா அதுல 2 சொட்டு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 2 மணி நேரமும் நீங்க நடக்கவோ சுத்தவோ கூடாது. ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா நீங்க நடந்தா உங்க சுகர் லெவல் குறைஞ்சிடும். அப்போ ரிசல்ட் தப்பா வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வாந்தி வந்துட்டா 30 நிமிஷத்துக்குள்ள வாந்தி எடுத்தீங்கன்னா அன்னைக்கு டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாள் வரணும். ஆனா 30 நிமிஷம் கழிச்சு வாந்தி எடுத்தா குளுக்கோஸ் உடம்புல ஏறி இருக்கும். அதனால டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். சரி, எதுக்காக இந்த டெஸ்ட்டை பண்ணணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? உங்க உடம்புக்குள்ள உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயாலஜிக்கல் டக் ஆஃப் வார், அதாவது ஒரு கயிறு இழுக்கிற போட்டி நடக்குது. அதை பத்தி தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த டிப்ஸி டெஸ்ட்ங்கிறது உங்க உடம்புக்கான ஒரு மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி. பிரெக்னன்சிங்கிறது உங்க உடம்போட மெட்டபாலிசத்துல ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். அந்த மாற்றத்தை, அந்த அழுத்தத்தை உங்க உடம்பு எப்படி சமாளிக்குதுன்னு செக் பண்றது தான் இந்த டெஸ்டோட வேலையே. பிரெக்னன்சி டைம்ல உங்க உடம்புக்குள்ள 2 வேற வேற குறிக்கோள் வேலை செய்யுது. ஒன்னு உங்க நஞ்சுக்கொடி, அதாவது பிளசண்டாவோட குறிக்கோள். அது என்ன பண்ணும்னா, குழந்தையோட வளர்ச்சிக்கு நிறைய சுகர் தேவைன்னு சொல்லி ரத்தத்துல சர்க்கரை அதிகமா வச்சுக்க பார்க்கும். இன்னொன்னு உங்க உடம்போட குறிக்கோள். அது என்ன பண்ணும்னா, எப்பவும் போல பிளட் சுகர் லெவலை நார்மலா வச்சுக்க போராடும். இதை தான் நாம அந்த பயாலஜிக்கல் டக் ஆஃப் வார்னு சொன்னோம். ஒரு பக்கம் பிளசண்டா சில ஹார்மோன்ஸை உருவாக்கி இன்சுலினோட வேலையை தடுக்குது. இதனால ரத்தத்துல சுகர் அதிகமாகி அது குழந்தைக்கு சாப்பாடா கிடைக்குது. இன்னொரு பக்கம் உங்க கணையம், அதாவது பான்கிரியாஸ் இல்லைன்னு சொல்லி இந்த தடையை மீறி உங்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண இன்னும் அதிகமா இன்சுலினை உற்பத்தி பண்ணி போராடுது. இந்த கயிறு இழுக்கிற போட்டியில உங்க உடம்பு ஜெயிக்குதா இல்லையான்னு செக் பண்றது தான் இந்த டிப்ஸி டெஸ்ட். அடுத்தது ரிசல்ட்ஸ். டெஸ்ட் முடிஞ்சாச்சு, இப்போ ரிசல்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க தான் ஒரு மேஜிக் நம்பர் வருது. இந்த நம்பர் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, அதை இப்போ நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். நார்மலா சுகர் லெவல் 120க்கு கீழே இருக்கணும்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் கட் ஆஃப் 114 வச்சிருக்காங்க? இது ரொம்ப முக்கியமான சரியான கேள்வி. வாங்க இதுக்கான பதில பார்ப்போம். இங்க தான் நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நார்மலா எடுக்கிற பிளட் சுகர் டெஸ்ட்ங்கிறது நீங்க சாப்பிட்டதை வச்சு அந்த நேரத்துல உங்க சுகர் எப்படி இருக்குன்னு எடுக்கிற ஒரு போட்டோ மாதிரி, ஒரு ஸ்னாப்ஷாட் தான் அது. ஆனா இந்த டிப்ஸி டெஸ்ட் அப்படி இல்ல. இது உங்க உடம்புக்கு 75 கிராம் குளுக்கோஸ்ங்கிற ஒரு பெரிய சேலஞ்சை கொடுத்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்க உடம்பு எப்படி 2 மணி நேரத்துல சமாளிக்குதுன்னு பார்க்குற ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். அதனால இதுல ரீடிங் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது இயல்பு தான். ஸோ இந்த 140 mg/dl அப்படிங்கிற நம்பர் தான் உங்களுக்கான சேஃப்டி லைன். ஏன்னா பல ரிசர்ச்க்கு அப்புறம் குளுக்கோஸ் குடிச்சு 2 மணி நேரம் கழிச்சும் உங்க சுகர் லெவல் 140 தாண்டுச்சுன்னா அது வயித்துல இருக்கிற குழந்தைக்கு சில பாதிப்புகளை உண்டாக்க ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரை ஒரு முக்கியமான கட் ஆஃபா வச்சிருக்காங்க. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த டெஸ்ட்டை எப்போதெல்லாம் எடுக்கணும், ரிசல்ட்ஸ் வந்தா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், உங்க பிரெக்னன்சி பயணத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். பொதுவா இந்த டெஸ்ட்டை பிரெக்னன்சில 3 முக்கியமான ஸ்டேஜ்ல பண்ணுவாங்க. முதல்ல நீங்க பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி முதல் தடவையா டாக்டர் கிட்ட போகும்போதே ஒரு தடவை.
அப்புறம் 24ல இருந்து 28 வாரத்துக்குள்ள இன்னொரு தடவை. ஏன்னா இந்த டைம்ல தான் பிளசண்டா நல்லா வளர்ந்து அதோட ஹார்மோன் தாக்கம் உச்சத்துல இருக்கும். சில சமயம் தேவைப்பட்டா 32ல இருந்து 34 வாரத்திலையும் கூட திரும்ப பண்ணுவாங்க. உங்க ரிசல்ட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சிம்பிள். உங்க சுகர் லெவல் 140க்கு கீழே இருந்துச்சுன்னா எல்லாம் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். உங்க ரெகுலர் செக்கப் தொடரும். ஒருவேளை அது 140 அல்லது அதுக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு கர்ப்பகால சர்க்கரை நோய், அதாவது GDM இருக்குன்னு அர்த்தம். உடனே டாக்டரோட ஆலோசனையோட டயட்ல சில மாற்றங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு GDM இருக்குன்னு ரிசல்ட் வந்தா தயவு செஞ்சு அதை பத்தி பயப்படாதீங்க. சரியான டயட், கொஞ்சம் உடற்பயிற்சி, அப்புறம் ரெகுலரா சுகர் லெவலை செக் பண்றது, இது மூலமா இதை ரொம்ப சுலபமா கண்ட்ரோல் பண்ணி ஆரோக்கியமான குழந்தைய பெத்துக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டயக்னோசிஸ்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அது உங்க ஆரோக்கியமான பயணத்துக்கான முதல் படி, அவ்வளோதான். சோ கடைசியா ஒன்னு சொல்றேன். இந்த டெஸ்ட ஒரு கஷ்டமான விஷயமா பார்க்காம உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பான ஆரோக்கியமான பயணத்தை உறுதி செய்யற ஒரு நல்ல விஷயமா பாருங்க. அப்போ உங்க ஆரோக்கியமான பிரெக்னன்சிக்காக இந்த சிம்பிளான ஸ்டெப்பை எடுக்க நீங்க ரெடி தானே?